ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதான் நம்ம தமிழ்டெக்கி சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட பிசி இல்லைனா லேப்டாப்பில் ஓபிஎஸ் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணது பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யாராவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களோட கூகுள் குரோம் பேஜில் போய் ஓபிஎஸ் ஸ்டுடியோ டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்கள். ஓபிஎஸ் ஸ்டுடியோ டவுன்லோட்னு சர்ச் பண்ணதுக்கப்புறமா டவுன்லோட் ஓபிஎஸ் ஸ்டுடியோன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆப்பிள் இல்லைனா விண்டோஸில் இது ரெண்டுத்துலேயும் நம்ம வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓபிஎஸ் ஸ்டுடியோனா ஓப்பன் ப்ராட்காஸ்ட் சாஃப்ட்வேர். இது ரொம்ப ஃப்ரீயான சாஃப்ட்வேர். ஓப்பன்னாலே ஃப்ரீ தான். அது வந்து ஃப்ரீயான சாஃப்ட்வேர். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் இன்ஸ்டாலர் 32 பிட், டவுன்லோட் ஜிப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் இன்ஸ்டாலர், டவுன்லோட் ஜிப், வியூ ஆன் ஜிட்ஹப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாம டவுன்லோட் பண்ண போகிறது வந்து விண்டோஸ்க்கு தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஆப்பிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிளுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து விண்டோஸ் தான் வச்சுருக்கேன். விண்டோஸில் வந்து டவுன்லோட் இன்ஸ்டாலரே நீங்கள் பண்ணிக்கலாம். 32 பிட்லாம் அவ்வளோ அவசியம் இல்லை. டவுன்லோட் இன்ஸ்டாலரே ரொம்பவே நல்லாயிருக்கும். டவுன்லோட் இன்ஸ்டாலரை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோ டவுன்லோடிங் ஆகிட்டுருக்கும். இது வந்து 35 MB தான். இது வந்து 85 MB தான். ரொம்பவே 100 MBக்குள்ளே தான். இது வந்து நீங்கள் ப்ளூ ஸ்டாக் இந்த மாதிரி எதாவது டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து 400 MB. இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஒரு ஈஸியான சாஃப்ட்வேர். MB கம்மி, நம்ம நெட் வந்து அவ்வளோவா யூஸ் ஆகாது. நீங்கள் இந்த டவுன்லோட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் ஓபிஎஸ் ஸ்டுடியோவோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணி ஓபிஎஸ் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ 85 MB டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோஸ் இதில் நெக்ஸ்ட் அமைக்கிக்கோங்க. அந்த ஃபைல் டிஸ்டிங்ஷன் ஃபோல்டர், எந்த ஃபோல்டரில் போய் அது சேவ் ஆகணும் எல்லாம் நீங்கள் கரெக்டாக அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோடிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே ஷோ டீட்டெயில்ஸ் அப்படின்னா அந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோட எல்லா டீட்டெயில்ஸோட எந்த வெர்ஷன் எவ்வளோ எம்பிக்கு வந்து நம்மளோட பிசியோட ஸ்டோரேஜ் யூஸ் ஆகும் எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து அது ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெக்கார்டிங்கில் சேவ் ஆகலை. உங்களோட விண்டோஸ் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் போய் இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ உங்களோட லேப்டாப்பில் வந்து டவுன்லோட் ஆகட்டுமான்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். அதுக்கு வந்து நெட் தேவையில்லை. இப்போ வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோக்குள்ளே நம்ம போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் த ஸ்ட்ரீமிங் அண்ட் ரெக்கார்டிங் இஸ் நெசசரி. இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்ட்ரீமிங்க்கு யூஸ் பண்ணுறோமா இல்லை ரெக்கார்டிங், இல்லைனா போத். நம்ம ஸ்ட்ரீமிங் அண்ட் ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா விர்ச்சுவல் கேமரா, அதாவது சும்மா நம்மளோட ஃபேஸை மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு லைவ் வீடியோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் போத் போட்டிருக்கேன். அதாவது ஸ்ட்ரீமிங் அண்ட் ரெக்கார்டிங் ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம அப்புறமா கூட செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்கார்டிங்காக தனியாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து சர்வீஸில் வந்து ஸ்விட்ச் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் போடும்போது இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் போடும்போது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அது கேன்சல் அமைக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தேவையில்லை, கேன்சல் அமைக்கிக்கோங்க. அடுத்து இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் எப்படி நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன். வேறு என்னென்ன வீடியோஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.